சாய்ராம், என் அன்பு செல்லமே, எந்த நேரத்தில் தான் நான் பிறந்தேனோ, எனக்கு மட்டும் எதற்காக இப்படி வரிசையாக ஏதேதோ கவலைகள் வருகிறது. நானும் போகாத கோவில் கிடையாது, ஏறாத கோவில்கள் கிடையாது, செய்யாத பிரார்த்தனைகள் கிடையாது. அனைத்தையுமே நான் செய்து விட்டேன். இனி செய்வதற்கு ஒன்றுமே கிடையாது. ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் எதற்காக இவ்வளவு கஷ்டங்கள் வந்தது? நான் என்ன அவ்வளவு பெரிய தவறு செய்துவிட்டேன் என்று நீ ஒவ்வொரு முறை தனியாக புலம்புகிறாய். நான் எந்த ராசியில்தான் பிறந்தேன்? எனக்கு புரியவே இல்லை. நான் பிறந்த ராசியில் எல்லாம் எல்லோரும் நன்றாகத்தானே இருக்கிறார்கள். என்னை மட்டும் எதற்காக இந்த தெய்வம் இவ்வளவு சோதிக்கிறது என்றெல்லாம் நீ மனம் திறந்து உனக்குள்ளே நீயே புலம்பிக் கொள்கிறாய். என்னுடைய தங்கமே, நேரமோ காலமோ கிரகமோ உன்னை எதுவும் செய்யவில்லை. நீ பிறந்த பலன்தான் அப்படி. நான் என்ன சொல்ல வருகிறேன்? உன்னுடைய போன ஜென்மத்தில் நீ செய்த கர்ம வினையால் தான் இப்பொழுது நீ இந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறாய். நான் இருப்பதினால்தான் இந்த அளவாவது உன்னால் வாழ முடிகிறது. நீ என்னுடைய பார்வையில் இருக்கும் பொழுது நீ இந்த அளவாவது வாழ்கிறேன் என்று நினைத்துக்கொள் தங்கமே. நான் சொல்வது உனக்கு இப்பொழுதெல்லாம் புரியவே புரியாது. ஆனால் காலப்போக்கில் நான் உன்னை எவ்வளவு காத்து வருகிறேன் என்பதை நீ மனதால் நிச்சயமாகவே புரிந்து கொள்வாய். நீ எதையுமே நினைக்காதே. வாழ்க்கை முழுவதும் உனக்காக நான் இருக்கிறேன் என்பதை மட்டும் நினைத்துக்கொள். நீ பிறந்த கிழமையோ பிறந்த ராசியோ உன்னை எந்த ஒரு விதமான தொந்தரவும் செய்யவில்லை. எல்லாம் கர்ம வினை செய்தபடியே நடந்து கொண்டு இருக்கிறது. உன்னோடு நான் இருக்கும் நேரத்தை உணர்ந்து கொள்ளும் நேரம் இது. சாதாரணமாக நினைக்காதே. உன் வாழ்க்கையை நான் நல்ல விதமாக கரை சேர்ப்பி. உன்னுடைய காலம் இப்பொழுது எப்படி இருக்கிறது தெரியுமா? பலரால் கேவலப்படுத்தி இவள் வாழுவாளா, இவள் நல்லபடியாக இருப்பாளா, இவள் செய்யும் விஷயங்கள் அனைத்தும் வெற்றி பெறுமா, இப்படிப்பட்ட கேள்விக்குறியுடனேயே எல்லோரும் பார்க்கிறார்கள். ஆனால் நிச்சயமாக நீ செய்யும் விஷயத்திலும் நீ வாழ்ந்து கொண்டிருக்கும் வாழ்க்கையிலும் நீ நிச்சயமாக பெரிய இடத்திற்கு செல்வாய். காலமோ நேரமோ உன்னை எதுவும் செய்யாது. இதற்கு முன்பு நீ அனைத்து கஷ்டத்தையும் பட்டுவிட்டாய். இப்பொழுது நான் சொல்லும் இந்த விஷயத்தை நீ கேட்டுக்கொண்டு இருக்கிறாய் என்றால் முழுமையாக என்னுடைய ஆசீர்வாதத்தினால் மட்டும்தான் உன்னால் கேட்க முடிகிறது. ஏனென்றால் நீ புலம்பியதையும் நான் சொல்லும் வாக்கும் ஒன்றாகத்தானே இருக்கிறது. தங்கமே, நீ என்னுடைய அன்பான குழந்தை. உனக்கு சோதனைகள் கொடுத்தாலும் நான் ஒரு பொழுதும் உன்னை கைவிட்டு அமைதியாக இருந்து விட மாட்டேன். நீ படும் கஷ்டத்தையும் நான் பார்த்து கொண்டு இருக்க மாட்டேன். இப்பொழுது நடக்கும் இந்த செயல் சீக்கிரமாக மாறி உன்னுடைய வாழ்க்கை மிக அழகாக மாறும். கவலையின்றி இரு. உனக்காக நான் இருந்து அனைத்து விஷயங்களையும் செய்து தருகிறேன். என்னுடைய செல்லமான குழந்தையே, உன்னை நீயே குறை கூறி கொள்ளாமல் நீயே சந்தோஷப்படு. நீ நன்றாகத்தான் இருக்கிறாய் என்று. ஏனென்றால் உன்னையே தாண்டி சிலரெல்லாம் கஷ்டப்பட்டு கொண்டுதான் இருக்கிறார்கள். தங்கமே, நீ எப்பொழுதுமே நல்ல நிலைமைக்கு வருவாய். நான் இப்பொழுது வாக்கு தருகிறேன். உன் வாழ்க்கையில் இப்பொழுது நீ பட்டு கொண்டிருக்கும் கஷ்டத்திலிருந்து விடுபட்டு உன் வாழ்க்கையில் யாருமே குறை சொல்லாத அளவுக்கு உன் வாழ்க்கையில் நீ மிகப்பெரிய நல்ல இடத்திற்கு வருவாய். கவலையின்றி நிம்மதியாக இரு. அனைத்துமே உனக்கானதாக உன்னிடம் வந்து சேரும். எதையுமே நினைக்காதே. நான் இருக்கிறேன் என்பதை மட்டும் ஞாபகம் வைத்துக்கொள். அதுவே உன்னை இன்னும் அதிகமாக சந்தோஷப்படுத்தும். எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். இந்த சாய்நாள். ஓம் சாய்ராம்.